அது யோவான் 15:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சமாதானத்தை நான் இந்த மாதம் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு நான் கொடுக்க போகிறேன். என்னுடைய வார்த்தை உங்களுக்கு இந்த மாதம் தெளிவாய் சொல்கிறது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே சமாதானத்தை இழந்து சூழ்நிலை நீங்கள் வாழலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்திலே உங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். பிசாசினால் உண்டான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாற்றையும் ஆண்டவர் அந்த கிரிகளை நிர்மூலமாக்கி அவர் உங்கள் ஜெயம் கொடுத்து உங்கள் சமாதானத்தை கொடுக்க போகிறார். வசனம் சொல்கிறது, அவருடைய நாமம் சமாதான பிரபு என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். சமாதானம் தருகிற சமாதான பிரபு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போகிறார். உங்களை நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான வாழ்க்கையை உங்களை வாழ வைப்பார். நீங்கள் இதை குறித்தும் கலங்க வேண்டியது இல்லை. இந்த அருமையான நல்ல வாக்குத்தின்படியே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.